இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட் எலிமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் லிஸ்ட் எலிமெண்ட் இருக்குது. அது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. இதெல்லாமே வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எதுக்காக இந்த லிஸ்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து நான் சொல்கிறேன். நேவிகேஷன் பாரு, சைட் பாரு, ஃபூட்டரு அண்ட் மல்டிபிள் எலிமெண்ட்ஸு, டவுன்லோட் லிங்க்ஸு அந்த மாதிரிப்பட்ட லிஸ்ட்டாக போடுற நிறைய விஷயங்கள் நம்ம இதில் தான் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எலிமெண்ட். இது நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே மஸ்ட். ஸோ இதை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை பார்க்கலாம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு தான். பட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதாவது ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதோட வரிசைகள் வந்து முன்ன பின்னணி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ட் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து யூஎல்னு நீங்கள் என்டர் பண்ணி இந்த அப்ரிவேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு எலிமெண்ட் கிரியேட் ஆகும். இதுதான் வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோட எலிமெண்ட்டு. பட் இதுக்குள்ளே வந்து நம்ம லிஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐ அப்படிங்கிற இந்த எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங்காக சும்மா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து வச்சுக்கிறேன். லைக் ஜஸ்ட் சே ஃபஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து ரெண்டாவது ஐட்டம் மட்டும் இதுக்கு வந்து என்ன ஒரு லிஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு செகண்டு அப்படின்னு நான் கொடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு வந்து இருக்குது. இதோட டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதோட லிஸ்ட் ஐட்டங்கிறதுக்காக ஒரு டாட் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு. இதுக்கே வந்து நிறைய ஸ்டைலெல்லாம் உண்டு. அதை நம்ம சிஎஸ்எஸ் மூலமாக விதவிதமாக இது ஸ்கொயரு இல்லை வேறு மாதிரி கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸ்டாரு அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்க முடியும். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா அதையும் உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நேவிகேஷனுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை வந்து சிஎஸ்எஸ் மூலமாக இதுகளை ரிமூவ் பண்ணி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்குவோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலிமெண்ட்டை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ்எஸ் வீடியோஸில் வந்து இதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா சைல்டு லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா நேவிகேஷன்லேயே பார்த்துருப்பீங்க, சிலதில் ட்ராப் டவுன் பண்ண மாதிரி இருக்கும். கிட்ட போனீங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு காட்டும். அந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு உள்ளேயே இன்னொரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைட்டில் லைட்டை நான் போட்டுக்கிறேன். அதை ஒரு செப்பரேட் பண்ணுற விதமாக போடுறதுக்காக இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் நான் சும்மா போட்டுக்கிறேன். சைல்டு லிஸ்ட்டு நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த 4th பிளாக்ல இருந்தே அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லைக்குள்ளேயே நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ண முடியும். அந்த எல்லை டேக்குக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சைல்டு எலிமெண்ட்டாட்டு எல்ஐ, அதாவது லிஸ்ட் எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஜஸ்ட் நம்பர் மட்டும் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் 1ன்னு. அண்ட் இதே மாதிரி இதுக்கு கீழே நம்ம 2, 3 அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 and 3. இப்போ பார்த்தீங்கன்னா இது சைல்டு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுங்கிறதுனால இதில் வேறு ஒரு டாட் வந்து இருக்குது. அண்ட் இதுக்கு உள்ளேயே வந்து 1, 2, 3 அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கு உள்ளேயே க்ரியேட் ஆகியிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஒரு டைட்டில் போட்டு நான் இப்போ வச்சுக்கிறேன். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. பட் இருந்துட்டு போட்டோம். இப்போது ஆர்டர்ட் லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். இதை வந்து லைட்டாக நான் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ வந்து என்ன ஒரு எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ணி H4 டேகு இதுக்குள்ளே ஆர்டர்ட் லிஸ்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஒரு டைட்டில் மாதிரி. இது தடவை கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன். ரீசன் என்ன, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா OL அப்படிங்கிற ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ட் லிஸ்ட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் OLன்னு போட்டிருக்காங்க. அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண லிஸ்ட் ஐட்டம் மாதிரி இதுக்கும் நம்ம இன்னொரு லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் நம்ம வரிசையாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கு கீழே இன்னொரு லிஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு செகண்டுன்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி தேர்டில் இன்னொன்று ஆட் பண்ணி தேர்டுன்னு கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் வைஸில் வந்துருக்கு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு இருக்குது ஃபஸ்ட்டு நம்பரு, அப்புறம் செகண்டு, தேர்டு அந்த மாதிரி வந்துருக்குது. நம்மளுடைய லிஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நம்பர் கொடுத்துரும். அதனால இது வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏதாவது பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து லிஸ்ட்டு மூலமாக நம்ம பிரிண்ட் பண்ண வைப்பாங்க. அப்போ வந்து அது கொஞ்சம் டைனமிக்காகவும் இருக்கும். அதே மாதிரி 1 by 1 அதுக்கு கீழே வந்துடும். அதாவது ஃபார் எச் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க.
அது வந்து பேக் அண்ட் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு புரியும். பட் இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் நீங்கள் அப்படின்னா இது வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லை. பட் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்காக இப்போ நான் சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இதையே நான் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன், நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கான எலிமெண்ட்டை பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதோட வேல்யூ வந்து எப்போவுமே வந்து பேராக தான் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இதில் 1ங்கிறது நம்ம கீ, நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதோட ஃபஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ, கீயோட வேல்யூ, அதாவது 1ஓட வேல்யூ. அப்படின்னா இப்போ வந்து 1 இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் எந்த டெக்ஸ்ட்னாலும் எழுதிக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டெர்ம்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு டெர்மை வந்து வச்சுக்கிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் ட்ரீயில் வளர்ந்துருக்குது, அப்படி இல்லைனா ஆப்பிள் மரத்துலேருந்து நாங்கள் பறித்தோம், அந்த மாதிரி நம்ம எதுனாலும் எழுதிக்கலாம். அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு ஒரு எலிமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் டெர்ம், அதாவது டிடி அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இதுதான் கீ. ஸோ இது வந்து நான் ஆப்பிள் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிடின்னு ஒரு எலிமெண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதோட அர்த்தம் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் டெஃபினிஷன். அதாவது இந்த ஆப்பிளுக்கான டெஃபினிஷன் என்ன, அதாவது ஆப்பிளோட டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஆப்பிளுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்னவாக இருக்க போகுதுன்னா ஐ பாட் ஆப்பிள் ஃப்ரம் மார்க்கெட் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போது நான் சேவ் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து ஆப்பிள்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து கீ, இது வந்து அதோட வேல்யூ, அதாவது அதோட டிஸ்கிரிப்ஷனும் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இதுக்கு கீழே மல்டிபிள் டைம்ஸ் வந்து டிஸ்பிளே டெர்மும் அதோட டெஃபினிஷனும் செட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிடி க்ரியேட் பண்ணி ஆப்பிள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதில் ஆரஞ்சு நான் கொடுத்துக்கிறேன். ஆரஞ்ச், அப்புறமா டிடி அதோட டிஸ்கிரிப்ஷன் டெஃபினிஷன். இது வந்து ஐ பாட் ஆரஞ்ச் ஃப்ரம் மார்க்கெட், அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கீழே எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். நான் இன்னொன்று கூட க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிடி மேங்கோ, டிடி I bought mango from my friend. மார்க்கெட்டில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரெண்டுகிட்டையும் வாங்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வரிசையாக 3 ஆட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எவ்வளோ நாள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த க்ரியேட் பண்ண இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். இது சிஎஸ்எஸ் ரிலேட்டடானது. சப்போஸ் உங்களுக்கு சிஎஸ்எஸ் இப்போ தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. அதை வந்து நீங்கள் போக போக நீங்கள் கற்றுக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். பேக்ரவுண்ட் கலருங்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு ரெட்டுங்கிற ஒரு கலர் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டோட ஃபுல் கலருமே இப்போ மாறிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு நீங்கள் பேடிங்காக செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கலர் வந்து நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு எலிமெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் இன்லைன் ஸ்டைல் ஆட் பண்ணி அதுக்கு நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு பேடிங்கும் நம்ம கொடுத்துக்கலாம். பேடிங்கு ஒரு 10 பிக்சல் போடுவோம். அப்போ சரௌண்டிங் ஃபுல்லாக கொஞ்சம் பேடிங் வந்து கொஞ்சம் கலரும் கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். See you guys next time.